ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமர்ஸ் பாட் மற்றும் ட்ரீம் பாய். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒன்னோட தாங்க வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அட்வான்ஸ் சர்வர் பத்தியும் தாங்க பார்க்க போறோம். ஆனாங்கம்மா இப்போ அட்வான்ஸ் சர்வர் வந்து நம்ம வந்து புது ஒரு ட்ரிக் இருக்குதுங்க. இந்த VPN போட்டு ஏத்துற மாதிரி இருக்கும். இப்போ அட்வான்ஸ் சர்வர் எனக்கு வந்து ஒழுங்கா ஓப்பன் ஆகிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா சாரி அப்படின்னு மட்டும் காமிச்சிடுது. நம்ம அதை பத்தி பேசணும், லாஸ்ட்ல பேசலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது பண்ண June 16 விட வேண்டிய ஒரு ஈவெண்ட்டுங்க. இது வந்து எனக்கு அட்வான்ஸ் சர்வர்லயே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ்ல அட்வான்ஸ் சர்வர்லயே உங்களுக்கு தெரியும். ஆனாங்கம்மா நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஆனாங்கம்மா அட்வான்ஸ் சர்வர் ஓட போது உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு காமிக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி அமௌண்ட் இருக்குன்னு, இந்த அமௌண்ட் வந்து எமௌண்ட் பார்ட்டியில் வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் சொல்லியிருந்தாங்க எமௌண்ட் பார்ட்டியில் வரும்னு. ஆனால் எனக்கு எமௌண்ட் பார்ட்டிலாம் இந்த ஈவெண்ட்டில் விட்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த AWM ஸ்கின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த AWM கன் ஸ்கின் பற்றி. அடுத்து இந்த பேரன் கன் ஸ்கின்னு, இது வந்து ஒரு கசாப்பு கத்தி மாதிரி வச்சுருக்கான். சாம காமெடியா ஒரு சிலது விடுறான். அதுக்கப்புறம் இங்க பாத்துக்கோங்க, இந்த பேக் பேக் வந்து இதான். இந்த பேக் பேக் சூப்பரா செய்யலாங்க. அவங்க வந்து சூப்பரா செய்யலாம் இந்த பேக் பேக்கு. இந்த இந்த வீல் இதுக்கு தான் விடுறாங்கன்னு தான் தெரியல. அப்படியே இதுக்கு டைமண்ட் வாங்குறதுக்கு தான் இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் நடுவில் எதுக்கு விடுறான்னு தான் நம்மளுக்கு தெரியல. 7th anniversary பேஸ் பண்ணி ஏதாவது விடுவானா? இந்த மாதிரி டைமண்ட் போட்டு வாங்குற ஈவெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு இருப்பானுங்க. எப்பவுமே இந்த மாதிரி டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்னாக்க நிறைய விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த பண்டில் விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பண்டில் வந்து ரீமேக் பண்ண பண்டில்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே வந்த ஒரு டைமண்ட் ராயல் பண்டில் தான் இவங்க திருப்பி ரீரிலீஸ் பண்ணி கொஞ்சம் எஃபெக்ட்லாம் போட்டு விட்டுருக்கானுங்க. ஆனாங்கம்மா அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு புது கிங்ஃபிஷர் கன் ஸ்கின் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க, இந்த கிங்ஃபிஷர் கன் ஸ்கின் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு கிங்ஃபிஷர் கன் ஸ்கின் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாளாக கழிச்சு விட்டுருக்காங்க கிங்ஃபிஷர் கன் ஸ்கின்னை. இதில் பார்த்தே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த வெஹிக்கல் தாங்க. இது நல்லா செஞ்சுருக்கான், பார்த்துட்டே இருங்க, பாருங்க. அடுத்ததான் இதுதாங்க. இது என்னது அப்படின்னா பறப்பீங்கன்னா அந்த கிளைடர் மாதிரி, கிளைடர்னு சொல்கிறேன், ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி இன்னொன்று நல்லா நீட்டமா ஒண்ணு இருக்கும்ல, அதோட ஸ்கின் தாங்க இது. இதுல வந்து 4 பேர் உட்காரலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்க டீம்ல ஒருத்தர் வச்சிருந்தா 4 பேர் உட்காரலாம் இதுல. ஆனா இது வந்து இப்போதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. நமக்கு வந்து அன்ஃபாலோ தரப்போது பிரிச்சா இப்படி போகுன்னு தான் தெரியல. நான் அங்கிருந்து கீழே குச்சிருவோமா, இல்லைன்னா அப்படியே வண்டி டப்பா மட்டும் நமக்கு தனியா போய் விடுமான்னு தான் தெரியல. அது எப்படின்னு வர அப்கமிங் ஈவெண்ட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நமக்கு அது இப்படின்னா நமக்கு தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அநேகமா நம்ம வந்து அட்வான்ஸ் சர்வர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, நம்ம சொல்லுவோம். அநேகமா என்னடா இவன் இப்படி பீக் மாதிரி இருக்குது, அதுக்கு மேல ட்ரோன்ல சுட்டுட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க. இதுதான் நமக்கு ஒரு ஈவெண்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து தேவையில்லாத ஈவெண்ட்னு நினைச்சுக்கலாம். இந்த ஈவெண்ட் எதுக்குன்னா ஒரு கன்ஸ் அதுக்குள்ள இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல இது எப்படின்னு. அது வந்து 7th anniversary பேஸ் பண்ணி விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் 7th anniversary டக்குன்னு வந்துருங்க. அடுத்த மந்த் தாங்க இருக்குது. ஆனால் இந்த மந்த் லாஸ்ட்ல கூட விடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை இந்த மந்த் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. OB45 வந்து அடுத்தது இன்னும் இந்த கேரக்டர் கெஸின்னு பேர் கூட வச்சுட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எலக்ட்ரோ தெரப்பின்னு இது இந்த மாதிரி போனால் ஒரு பிரம்மாண்டமாக ஆனிமேஷன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தான் நான் ஆடினேன். அதுக்கப்புறம் சார்ஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அட்வான்ஸ் சர்வருக்குள்ள போக மாட்டேங்குது, புசுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் போய் பார்த்தா சாரின்னு காமிக்குது. VPN போட்டால் எனக்கு அப்படிதான் காமிக்குது.
அது இப்போ விளாண்ட வரைக்கும் நான் காமிக்கிறேன். இப்போ நமக்கு இப்படிதான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பழைய பீக்கு பேஸ் பண்ணி இந்த மாதிரி விடுறாங்க தெரிஞ்சுக்கோங்க. பழைய பீக் பேஸ் பண்ணி நிறைய இன்னமும் எக்கச்சக்கமான கன் ஸ்கின், ஃபேக்டரி கன் ஸ்கின்னு அப்படி இப்படின்னு விடுவாங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த பழைய வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இந்த கன் ஸ்கின் நான் ஃபேக்டரியும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பழைய வீட்ல பார்த்தா இந்த கன் ஸ்கின் இருக்கு ஃபேக்டரி மாதிரியே. ஆனா ஃபேக்டரி தூக்கி ஏதோ வைக்க போறாங்க மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் ஃபேக்டரி நினைவு நாளா மாத்திடுவாங்க. அப்படிங்கப்பா ஏற்கனவே ஃபேக்டரியை மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஃபேக்டரி இப்படி இருக்கும், இப்ப ஃபேக்டரி இப்படி இருக்குது. அதே மாதிரிதான் எல்லா மொத்த ஃப்ரீ ஃபயர் மாத்துவாங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கு வரப்போது புது புது சூப்பரான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓல்டான கிளைடரு. அதுக்கப்புறம் இங்க நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இந்த இடத்த வந்து மாத்திருக்காங்க திடீர்னு. எதுக்கு இந்த இடத்த மாத்தணும்னு தெரியல. இந்த இடத்த வந்து இன்னமும் ஃபுல்லா ரீமேக் பண்ணல. மீன்ஸ் இன்னும் ஃபுல்லா செஞ்சு முடிக்கல. ஃபுல்லா செஞ்சு முடிப்பான்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு வீடு இதை பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தாவே ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்து OB45 வந்து பேட்ச் அப்டேட்டு ஒரு ஹிண்ட் லான்ச்சிங் நியூ பேட்ச் அப்டேட் OB45 இப்படி நமக்கு ஒரு ஹிண்ட் வேற விட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹிண்ட் எதுக்குன்னா OB45க்காக இந்த ஹிண்ட் விட்டுருக்காங்க. OB45 அப்போ வந்து நமக்கு இது வருமா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.